அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலானது பள்ளி வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் பலியாக இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. விபத்து நடந்த இடத்தில் கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 4 பேர் பலியாக இருக்கிறார்கள். விபத்து நிகழ்ந்த இடத்தில் தற்போது கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். காயமடைந்த மாணவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த இடத்தில் கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரயில் மோதி விபத்திற்குள்ளானது காரணம் குறித்து இந்த விசாரணையானது நிகழ்ந்து வருகிறது. காவல்துறையினரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலானது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது மோதி விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் 4 பேர் பலியாக இருக்கிறார்கள். பல பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த பள்ளி வேனில் 20 பேர் பயணித்ததாகவும் தற்போது வரை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். ரயில் மோதியதில் 50 மீட்டர் தூரத்திற்கு அந்த பள்ளி வேனானது இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். பாரிவள்ளல், தற்போது இந்த விபத்து நிகழ்ந்த இடத்தில் கடலூர் மாவட்ட எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு தொடர்பான விவரங்கள். கடலூரிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அந்த ரயிலாத மோதி விபத்தில் ஏற்பட்டு அந்த பள்ளி வாகனத்துல குழந்தைகள் கிட்டத்தட்ட 5 குழந்தைகளும் ஓட்டுநரும் அந்த வேன்ல வந்ததாகவும் முதற்கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரயில்வே கேட்டானது அந்த ட்ரெயின் வரும் நேரத்துல கேட்டை மூடல என்ற ஒரு முதற்கட்ட தகவல் தெரிவிக்குது. இது அங்கு பணிபுரியும் கேட் கீப்பரின் கவனக்குறைவால ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் அந்த விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த விபத்துக்கான காரணம் அந்த கேட் கீப்பர் பணியை சரிவர செய்யாதனால தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திலே ஒரு குழந்தை பலியாயிருக்கு. மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு குழந்தையும் தற்சமயம் உயிரிழந்ததாக நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முதற்கட்ட விசாரணையில இந்த கேட் கீப்பரின் கவனக்குறைவு தான் இதற்கு முழு காரணம்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் விவரங்கள் தற்சமயம் விசாரணையில் ஈடுபடுறதுனால இந்த விபத்துக்குரியதான முழுமையான தகவல் தெரிய வரும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பாரிவள்ளல், இந்த விபத்துல 4 பேர் பலியாக இருக்கக்கூடிய சூழல்ல காயமடைந்த பள்ளி மாணவர்களோட உடல்நிலையானது எப்படி இருக்கிறது? அது தொடர்பான விவரம் எதுவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அந்த குழந்தைகள் தற்சமயம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு அண்ணாண்டதான் பாத்தீங்கன்னா அருகாமையில் உள்ள கிராமத்துல ஏராளமான பள்ளி குழந்தைகள் இந்த வாகனத்துல ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இந்த விபத்திற்கு முன்னாடியே அந்த பள்ளி குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக கிராம மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அருகாமையில தான் அந்த கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 குழந்தைக்கு மேல இந்த வாகனத்துல ஏறி கிருஷ்ணசாமி பள்ளிக்கு செல்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்து இந்த பகுதியில இந்த கிராம பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைவருமே ஒரு சோகமான சூழ்நிலை தான் காணப்படுது. இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் நிரம்பி இந்த விபத்துக்கான காரணங்களை தெரிஞ்சு கொள்ளப்படும் இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட சோகத்திலிருந்து மீள்வதற்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல தற்சமயம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த கேட் கீப்பரை தற்சமயம் அவங்க அந்த கேட் கீப்பரிடம் விசாரணை செய்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து விசாரணையானது இப்ப தற்சமயம் நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 4 பேர் பலியாக இருக்கிறார்கள். பல மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.